ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவார நமஸ்காரங்கள். வார பலன் 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 20ஆம் தேதி ஏகாதசி, 21ஆம் தேதி திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது 3 நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமோ திதியோ அது யோகமோ வந்ததே, ஆனால் அது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களில் நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டாரு. இந்த வாரத்தில் 24ஆம் தேதி பார்த்தேன்னா பௌர்ணமி. இது பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களையா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கு வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேற வரும். அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே, அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 12லையும், ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பண வருமானம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் மாறுது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுப பிரயாணங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கடல் வாழ் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த தங்கம் ஆசாரி செய்கிறவங்க, அதாவது இந்த ஆபரணங்கள் செய்யக்கூடிய தங்க ஆசாரி, அதை தவிர இந்த ப்ரொஃபஸர்ஸு, பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிரன், ராகு பகவான், சூரியன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். புத பகவான் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருந்ததுனால் உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு உடல்நிலை குறைச்சல் எதிர்பாலினத்தவருக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்களிடம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் பழகுவதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள் உங்களை வேவு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை நீடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 18ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் கேந்திர பலம் பெற்றிருக்கிறது. நல்ல ஒரு ஏற்றம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம்.
அதாவது 5ஆம் இடத்துல பார்த்தீங்களேயானால் அது 19ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 22ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக, 22ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மூலியமாக பெருமை, புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும். உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 22ஆம் தேதி கார்த்தாலிருந்து 24ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஜாபுக்கு பார்த்துட்டு இருக்கவாள் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது. திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது வந்து 24ஆம் தேதி மதியம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி கார்த்தால ஒரு 2:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் சப்தமத்திலிருந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தமாக இந்த வாரத்தில் பார்த்தேன்னா மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். 7.5 சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இட மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கும் இடத்தில் வேலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அதாவது சுசீந்திரம் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு தானுமாலய பெருமானை போய் பாலுமாலய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாகவும் அங்கே வந்து மூக்கு கடலை, அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி போயிட்டு மூக்கு கடலை சுண்டல் பண்ணி தானம் கொடுத்துட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரமும் உங்களுடைய வாழ்வில் அமையும்.